Hi partner, welcome to our channel Learn and Rise with Alusodai sir. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபர்மில் ஜேர்னல் என்ட்ரிஸ் முக்கியமான பார்ட்டு அதை முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ அதிலேயே ரியலைசேஷன் அக்கௌண்ட் மட்டும் ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஒரு எக்ஸசைஸ் பாரு, நம்ம சிபிஎஸ்சி புக்கிலே உள்ள எக்ஸசைஸ், தட் இஸ் எக்ஸசைஸ் நம்பர் 14, ரீதா கீதா ஆஷிஷ். இதில் என்ன கேட்குறாங்க, ப்ரிப்பேர் ரியலைசேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், கேஷ் அக்கௌண்ட். முதல்ல ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை பொறுத்தளவில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள அசட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு எழுதணும். எப்படி எழுதுறது, அசட்லாம் டெபிட் பேலன்ஸு, அப்போ இதை கிரெடிட் கொடுத்துட்றோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் எழுதிடுறோம். அப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் எழுதிடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ கேஷை தவிர மற்ற எல்லா அசட்டையும் அப்படியே எழுதிட வேண்டியதே ஒன்றுமே இல்லை. அப்போ அசட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன, லைபிலிட்டி சைடில் உள்ளதில் தேர்ட் பார்ட்டிஸ் லைபிலிட்டிஸ் ஏதோ அதை மட்டும் மாற்றணும். அப்போ இதில் தேர்ட் பார்ட்டிஸ் லைபிலிட்டிஸ் எதெல்லாம் பாரு, கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள். இது கேபிட்டல், ஜெனரல் ரிசர்வ், இது பார்ட்னருக்குரியது. அப்போது கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் ரெண்டையும் மட்டும் நம்ம ரியலைசேஷனில் கிரெடிட் சைடில் எழுதிட வேண்டியது. தேர்ட் ஸ்டெப் என்ன, இங்கே எழுதியிருக்கக்கூடிய அசட்டெல்லாம் ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணணுன்னு சொன்னால், ஒன்று வெளிநபருக்கு விற்று பணத்தை ரிசீவ் பண்ணலாம், இல்லை பார்ட்னர் எடுத்துக்கலாம், இல்லை கிரெடிட்டார்ஸை கொடுக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க பாரு, தெளிவாக சொல்லியிருக்காங்க. அசட்ஸ் வேர் ரியலைஸ்ட் ஆஸ் ஃபாலோஸ், டெட்டார்ஸ் 30,000, ஸ்டாக் 26, பிளான்ட் 42,750. அப்போ இது அப்படியே ரியலைஸ்னாலே கேஷ் கம்ஸ் இன், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட், ரியலைசேஷனில் கிரெடிட்டில் எழுத வேண்டியது. அப்போ உள்ளதில் இந்த 3 அசட் ரியலைஸ் சொல்லிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் காணும். அடுத்த ஸ்டெப் பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் வேர் ரியலைஸ்ட், அதுவும் ரியலைஸ் தான், தட் இஸ் வெளியில் விற்றுட்டு வாங்குறது. 85% ஆஃப் புக் வேல்யூ, இது எல்லாத்துக்குமே அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க, இதுக்கு மட்டும் 85% ஆஃப் த புக் வேல்யூ. புக் வேல்யூ எவ்வளவு, 69,000, இதில் 85%. அப்போ 85/100, இதை மட்டும் எவ்வளோன்னு ஒர்க் அவுட் பண்ணி எங்கே எழுதிடணும், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அப்போ இது எல்லாத்தையும் பேங்க் கிரெடிட்டில் எழுதிடலாமா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் 69,000ல் 85% 58,650, டோட்டலாக ரியலைஸ் பண்ணது 1,57,400. ஃபோர்த் ஸ்டெப் என்ன, லைபிலிட்டிஸ் கொடுக்கணும். லைபிலிட்டிஸ் எதெல்லாம் இருக்குது, தட் இஸ் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் 65,000, 26,000 இருக்கு. அது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க பாரு, நீங்க அது சம்பந்தமா எதுவுமே சொல்லல. அப்ப கிரெடிட்டார்ஸுக்கும் பில்ஸ் பேயபிளுக்கும் பணம் கொடுக்க வேண்டியது இல்லையா, கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும், ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்து செட்டில் பண்ணதா கணக்கு கிடைக்கணும். அது ஃபோர்த் ஸ்டெப், நம்ம டெபிட் சைடில் எழுதிடணும். ரைட். அப்போ அசட்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணியாச்சு, லைபிலிட்டிஸ் பே பண்ணியாச்சு. இது போக மற்ற ஏதாவது விஷயங்கள் இருக்கா பார்த்துருவோம். மற்ற விஷயங்களை பாரு. Rita was appointed to realize the assets. Rita was to receive 5% commission on the rate of asset except cash. இந்த கேஷ் தவிர மற்ற அசட்டுடைய ரேட் ஆஃப் அசட்ல 5%. அது என்ன ரேட் ஆஃப் அசட், இது புக் வேல்யூ. இதை என்ன விலைக்கு விற்கிறோமோ அதுதான் இன்னைக்கு உள்ள ரேட். என்ன விலைக்கு வித்திருக்கோம், that is 1,57,400க்கு வித்திருக்கோம். அப்போ 1,57,400ல
5% கமிஷன் அவருக்கு. அப்ப இதுவும் பே பண்ணணும். அதுதான் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். என்ன சொல்றான்? அண்ட் வாஸ் டு பியர் ஆல் தி எக்ஸ்பென்ஸ். அப்போ அவருக்குரிய கமிஷன் 5% 7,870 ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் டெபிட். அவருக்கு இன்னும் கொடுக்கல, அதனால அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துடுறோம். வேற என்ன சொல்லிருக்காங்க பாரு. Expenses of realization amounted to 4,100. இதுல தெளிவா சொல்லிட்டாங்க. Was to bear all the expenses of realization. ரீட்டாவுக்கு 5% கமிஷன் கொடுத்துருவோம். ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் எது வந்தாலும் அவர் தான் ஏத்துக்கிறோம். தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால இந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ட்ரி போட வேண்டியது இல்லை. ரைட். நெக்ஸ்ட், firm had to pay 7,200 for outstanding salary not provided for earlier. நம்ம கணக்குல எழுதல, ஆனா நம்மளுடைய ஒர்க்கர்ஸுக்கு சேலரி கொடுக்க வேண்டி இருக்குது. அப்ப அதையும் கொடுத்துடணும். அது நம்ம பணம் கொடுக்கறதுல கேஷ் கிரெடிட், ரியலைசேஷன்ல டெபிட். தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. எவ்வளவு? தட் இஸ் 7,200. அடுத்து என்ன சொல்றாங்க பாரு. Contingent liability in respect of bill discounted. Contingent liability in respect of bill discounted முக்கியமான பாயிண்ட். bill discountedனா என்ன? நம்ம யார்ட்டையோ நம்ம டெட்டாஸ்ட பில்ல வாங்கி பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டோம். இப்ப ஃபர்மை க்ளோஸ் பண்ணும்போது பேங்க்காரர் நம்மகிட்ட பணத்தை கேட்பாரு. அதுதான் இது. அப்ப பில் டிஸ்கவுண்டட். அப்போ அதை பேங்க்குக்கு பணம் கொடுத்து நம்ம கணக்கு முடிக்கணும். அப்படி எவ்வளவு கணக்கு முடிக்கிறோமா? தட் இஸ் with the bank was also materialized. இன்னைக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. paid off 9,800. அப்ப இத பில் டிஸ்கவுண்டடுக்கு பேங்க்குக்கு கொடுக்கணும். 9,800. எல்லாம் முடிஞ்சா? எல்லா பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் பாரு. that is first asset எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். செகண்ட் அவுட்சைடர் லைபிலிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். தேர்டு அசெட் ரியலைஸ்டு. சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஃபோர்த்ல வரும்போது இந்த லைபிலிட்டிஸ பத்தி ஒண்ணுமே சொல்லல, அதனால ஃபுல்லா பே பண்ணிட்டோம். அது போக 2 எக்ஸ்ட்ரா லைபிலிட்டி வந்துச்சு. எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இப்ப டெபிட் வருதா கிரெடிட் எக்ஸஸ் வருதா பார்த்துருமா. அப்ப லாபமா நட்டமான்னு பார்த்து கணக்கு முடிச்சுவோம். ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அது யாருக்கு? எல்லா பார்ட்னரும் ஓல்ட் ரேஷியோல பிரிச்சிடணும். அவங்களுடைய ரேஷியோ 3:2:1 அந்த ரேஷியோல பிரிச்சிட வேண்டியது. அப்ப டோட்டல் போட்டு பாரு. அப்ப டெபிட் சைடு எக்ஸஸா வருது. எவ்வளவு எக்ஸஸ்? 1,15,970 ரூபா. அப்போ லாஸ், இந்த லாஸ் 3:2:1 ரேஷியோ வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் இது அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல எழுதிட வேண்டியது. இப்ப கேபிட்டல் அக்கௌண்ட் ஒர்க் அவுட் பண்ணலாமே இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா அது கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் போர்டு எக்ஸாம்ல ரிலேஷன் மட்டும் கேட்பாங்க. இதை செஞ்சிடலாம் ஈஸியா. ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.